ஒருத்தன் ஒரு மாந்தோப்பு வழியா போறான். ஒத்தடி பாதையில அவன் போறான். அந்த ஒத்தடி பாதையில அவன் போகும்போது அங்க அவனுக்கு தலை தட்டுற மாதிரி ஒரு மாம்பழம் அழகா கண்ணுல தட்டுப்படுது. அது நெத்தில அடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பழம் சிவீன்னு இருக்குது. அதை பார்க்க பார்க்க வாயிலே எச்சி ஊறுது. அதை பிடிங்கி திங்கலாம்ன்ற எண்ணம் மனசுல வருது. அதை பிடிங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மனசு பேசுது, வாயில எச்சி ஊறுது. ஆனா அந்த மனசு சொல்லுது, மனச்சாட்சி சொல்லுது, இது ஊரான் தோட்டத்தும்றான். இதே ஊரான் தோட்டத்து மரம் கனி இருக்கு. இந்த மாம்பழத்தை நீ புடுங்கினா எவனாச்சும் பார்த்தான்னா உன்னைய கட்டி வச்சே உதைக்க போறான். அதை பாரு, அந்த மரத்திலேயே ஒரு செருப்பு கட்டி தொங்க விட்டுருக்கான். இந்த செருப்பாலேயே அடிப்பேன் என்று சொல்றது மாதிரி அந்த அதில் தொங்க விட்டுருக்கான். ஆகவே நீ அந்த மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு போனேன்னா நீ செருப்பு வழி வாங்க போற அப்படின்னு மனசு சொல்லுது. என்ன சொல்லுது? மனசு சொல்லுது. அப்ப என்ன வருது உனக்குன்னா, யார் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கிட்டு இங்கிட்டும் பார்க்குறான், ஆள் பார்க்குறான். இங்கிட்ட இங்கிட்ட ஆள் பார்த்துட்டு யாருமே இல்லையே, யார் பார்க்க போறா அப்படின்ட்டு கண்ணு அது மேல ஒரு ஆசைப்படுது. வாயில எச்சி ஊறுது. கண்ணு ஆசைப்படுது, வாயில எச்சி ஊறுது. அது புடுங்கிறதுக்கு கை போகுது, காலு அப்படியே கொஞ்சம் ஒத்துழைக்குது. அதை பிடுங்கிறதுக்கு அதை வசதியாக காலை அப்படி வச்சு அப்படி பிடுங்கிறதுக்கு ஒத்துழைக்கு. அப்போ கால் ஒத்துழைக்குது, கை பிடுங்க போகுது, கண்ணு பார்க்குது, வாயில எச்சி ஊறும். இப்ப மனசு சொல்லுது, இன்னைக்கு செருப்படி உனக்கு கட்டாயம். என்ன பார்த்தப்பே, நீ செருப்படி வாங்கத்தான் போற. ஏன்னா அது ஊராந்தோட்டத்து பழம், அவன் செருப்பு கடி தொங்க விட்டுருக்கான், உனக்கு செருப்படி வாங்கணும் தலையெழுத்து வந்துருச்சு அப்படின்னு மனசு சொல்லுது. மனசு ஒன்று சொல்லுக்கு என்ன செய்யறான், இந்த கையை எடுத்துக்கிறான். இன்னும் நடந்துருமோ அப்படின்னு அங்கிட்ட இருந்து பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இந்த சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப இந்த போராட்டத்துக்குள்ள இந்த செய்யறது தப்பு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஏற்கனவே படிச்சு உணர்ந்திருந்தான்னா இப்ப இந்த பழம் புளிக்க முடி நரி சொன்ன கதை மாதிரி போயிடுவான். அந்த வில்லகத்துல இருந்து அவன் தப்பிக்கிறான். இதுல இருந்து அந்த வீணான திருட்டுத்தனத்துல இருந்து அவன் தப்பிக்கிறான். அந்த மனசு என்ன சொல்லுது, நம்ம திங்காத பழமா, 5 ரூபா கொடுத்த ஒரு நல்ல பழம் கிடைக்கிறா, இதை போய் கை வச்சுட்டு அது வேற பழம் அப்படின்னு மனசு அதை துப்பிட்டு சரீரத்தை வென்றுட்டு போயிடுறான். அப்படி அவன் வேதத்தை வாசிக்கல, இந்த சத்தியத்தை அவன் படிக்கல, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானமா அவன் வாழலைன்னா அவனுக்கு என்ன வரும், யாரு பார்க்க போறா அப்படின்னு அந்த பழத்தை பிடிக்கிறான். இப்போ உடல் என்ன செய்யும், சரீரம் மேலோங்கிறோம். அதனால அவன் தப்பு செய்யறான்.